எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சந்தோஷம்தான் சொல்றோம். ஏன்னா ஒரு 2 வாரமா உங்களை போட்டு குழப்பியிருப்போம். ஏன்னா நாங்களே குழம்பி போய் தான் இருந்தோம். என்ன காரணம்னு சொல்றோம். மதுரை ஸ்லாங் கார்ட்டூன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. அதாவது பாப்புக்குட்டிக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோஸ்லாம் அதிகமாக அதில் போடவே இல்லை. ஆரம்பத்தில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி தான் எடுத்து போட்டிருந்துருப்போம். அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த மதுரை ஸ்லாங் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். கார்ட்டூன் வீடியோஸு வீடியோஸ் போட்ட 1 வீக் அப்புறமே வந்துட்டு சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. யூடியூப்லேருந்து மெயில் அனுப்பிட்டாங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு என்றைக்குமே ஊதியம் வேணும் தான் நம்ம நினைப்போம். அப்போனா தான் உழைச்ச உழைப்புக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு 10 நாளா தொடர்ந்து யூடியூபுக்கு மெயில் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். வீடியோவும் போட்டேன், அதே சமயத்தில் அவங்களுக்கு மெயிலும் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க அதை சரி பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பி போய் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறப்போ அப்புறம் இடையில வந்து அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் போடலாம்னு சொல்லி. அது வந்து வில்லேஜ் ஸ்லாங் கார்ட்டூன் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் வந்து உங்களை வந்து இது பண்ண சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொன்னேன். ஆனால் அந்த இதில் நான் ஒரு வீடியோ தான் போட்டேன். அதாவது இந்த சேனலில் அதாவது மதுரை ஸ்லாங் கார்ட்டூன் சேனலில் போட்ட வீடியோவை எடுத்து அப்படியே அந்த சேனலில் போட்டேன். அதுவும் இன்ட்ரோ வீடியோ மட்டும் அது ஒன்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல. ஏன்னா வந்துட்டு இந்த சேனலில் வந்து ப்ராப்ளத்தை வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்க. அப்போ சரியாகவும் சரி எதுக்கு நம்ம அங்கே போய் 2 போட்டு குழப்பணும்னு சொல்லிட்டு இதிலே வந்து நான் போட்டேன். அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சு சொல்கிறேன். நாம போடுறது கார்ட்டூன் வீடியோ தான் போட்டுக்கிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து போடவும் யூடியூப் ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. சேனல் வந்து உங்களுக்கு இதாகாது அப்படின்ற மாதிரி என்னமோ ஒரு மெயில் போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேற்று தான் அந்த மெயில் வந்தது எனக்கு. நேற்று சாயந்தரம் தான் அந்த மெயில் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தவங்ககிட்டே ஹெல்ப்பு கேட்டேன். சரி, நம்ம இதுக்கு மேலே உங்களை குழப்ப வேணான்னு சொல்லி தான் நான் எந்த சேனல்லையுமே வீடியோ போட வேணான்னு சொல்லிட்டு நான் 2 நாள் வீடியோ வராதுன்னு சொன்னேன். அந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக அவங்ககிட்ட ஒன்று ஒன்றா கேட்டு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ டெக் சேனல் வீடியோலாம் பார்த்து ஒன்று ஒன்றா சரி பண்ணி நேற்று சாயந்தரம் தான் நேற்று சாயந்தரம் அந்த மெயில் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இது பண்ணேன், ஒரு மெயில் மாதிரி அனுப்பிவிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10-10:45 சேனலை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி இனி உங்கள் சேனலுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, எங்கள் மேலே மிஸ்டேக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக இப்போ தான் சேனல் சரி பண்ணி இனி வந்து சேனலில் அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இனி வந்து நாங்கள் உங்களை குழப்ப மாட்டோம். அந்த சேனல் வில்லேஜ் வில்லேஜ் ஸ்லாங் கார்ட்டூன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அந்த சேனலில் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வீடியோஸ் போடுறது எந்த ஐடியா கிடையாது. ஏன்னா இந்த சேனல் சரியாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம 2 சேனல் வச்சுருக்கோம். 2 சேனலுக்கு வீடியோ மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து பாப்புக்குட்டியில் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு அந்த குழப்பனால தான் நான் வீடியோ சரியாக போடாமல் இருந்துட்டேன் மதுரை ஸ்லாங் கார்ட்டூனில். ஏன்னா வந்துட்டு ஒரு குழப்பமே ஒரு பிரச்சனையாக அது தீர்வே கிடைக்காம இருந்தால் எப்படி இருக்கும் மனசுக்கு? நான் ஒரு வாரம் குழம்பி போய் தான் உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஹெல்ப்பு கேட்டேன். அப்புறம் யூடியூப்பில் டெக் சேனல்லாம் பார்த்து எப்படியா நான் சரி பண்ணிட்டேன். நினைக்கலாம் என்னடா விஷயத்த சொல்லாமல் அருவியாக போட்டுக்கிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறோம். எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது இனி வந்துட்டு உங்களை குழப்ப மாட்டோம். மதுரை ஸ்லாங் சேனல்லே வந்துட்டு இனி கரெக்டாக வீடியோ வரும், டெய்லியும் ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நீங்கள் எந்த டைமில் வீடியோ போட்டால் பார்ப்பீங்க? ஈவினிங் டைமாக இருந்தால் ஓகேவா, இல்லை மார்னிங் டைமாக இருந்தால் ஓகேவா? அதாவது பாப்புக்குட்டிக்கு வந்து நாம் 4 மணின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் பாப்புக்குட்டியில் எந்த டைமில் வீடியோ போடுறேன்ட்டு எனக்கே தெரியலை. ஏன்னா வந்துட்டு நான் காலையில் தான் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த சேனலுக்கு வேணால் முன்னாடி எடுத்து வைக்க பழக்கம் உண்டு. எடுத்து வச்சாலுமே வந்துட்டு அதுவும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை காலையில் தான் சரி பண்ணுவேன். சரி பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால தான் நான் கேட்குறேன். பாப்புக்குட்டியில் வந்து நம்ம எப்படி ஈவினிங்குள்ளே நான் 7 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவேன். அது வேறு இது, அதை சீக்கிரமாக முடிச்சிட்டாலும் சீக்கிரம் போட்டுருவேன். ஆனால் வந்துட்டு இந்த சேனலில் உங்களுக்கு எந்த டைமுக்கு வீடியோ வேணும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. அதாவது காலையில் ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லை சாயந்தரம் ஃப்ரீயாக இருப்பீங்களான்ட்டு தெரியலை. எதுவாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வீடியோ போட்டுக்கறலாம்.
எப்படியோ நண்பர்களே, இப்போதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு 2 வாரமாக ஒரு 15 நாளாக வந்து ரொம்ப குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி சேனல் இதாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தமாகவே இருந்தது. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி இப்போ தான் ஓரளவு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் எந்த சேனலில் ப்ராப்ளம் வராது. ஏன்னா யூடியூப் ரூல்ஸ் நாங்கள் கடைப்பிடிக்கலன்னு சொல்லி தான் சேனல் இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிருந்தோம் எங்கள் சைட்லேருந்து. அவங்க சைட்லேருந்து எதாவது ப்ராப்ளம் போல். அப்புறம் ஏதாவது பண்ணி சரி பண்ணிட்டோம். இனி வந்துட்டு சேனல் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதிலே வீடியோ வரும். அதை சொல்கிறதுக்காண்டி தான் வந்தோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. வேறு ஏதாவது ஜக்ஸஸ்ன்னு இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலேன்ட்டு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நான் கமெண்டெல்லாம் படிப்பேன். ஆனால் வந்துட்டு 2 சேனல்லேயும் கமெண்ட் இருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இது பண்ணுறேன். பார்க்குறேன் கமெண்டெல்லாம், வர கமெண்டெல்லாம் பார்த்துருவேன். ஆனால் வந்துட்டு அது உட்காந்து மெனக்கிட்டு ரிப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். ஆனால் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. என்னால் முடியலண்டா ஹார்ட்டு கூட நான் கொடுப்பேன். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சரி, எதுவும் அதால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே நண்பர்களே, பாய்.